السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. الحمد لله رب العالمين. சிஸ்டர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அல் ஹல்கு, அதாவது அல் ஹல்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? தொண்டை அப்படின்னு அர்த்தம். அல் ஹல்க் அப்படிங்கிறது தொண்டையை குறிக்கும். அதாவது வாயோட முடிவிலிருந்து ஆரம்பமாகி கழுத்தின் முடிவு வரைக்கும் உள்ள உள்பகுதி தான் வந்து தொண்டை அப்படின்னு சொல்லுவோம். எப்படி? வாயுடைய முடிவிலிருந்து ஆரம்பமாகி கழுத்தின் முடிவு வரைக்கும் உள்ள உள்பகுதியை தான் நம்ம வந்து தொண்டை அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ ஹல்கில் பொறுத்த வரைக்கும், அதாவது தொண்டையை பொறுத்த வரைக்கும் இதில் 3 மகரஜுகள் இருக்குது. எத்தனை இருக்குது? 3 மகரஜுகள் ஹல்கில் இருக்குது. ஒவ்வொரு மகரஜிலிருந்தும் 2 எழுத்துக்கள் வெளியாகுது. அதனால் அதாவது மஹாரிஜுல் ஹல்க் அப்படின்னா எத்தனைன்னு சொல்லுவோம்? 3ன்னு சொல்லுவோம். மஹாரிஜுல் ஹல்க் வந்து தொண்டையின் மகரஜுகள் அப்படின்னு அர்த்தம். அது வந்து 3 இருக்குது. ஹுரூஃபுல் ஹல்க், ஹுரூஃப்னு என்ன? எழுத்துக்கள். தொண்டையின் எழுத்துக்கள் எத்தனை இருக்குது? 6 இருக்குது. ஓகேவா? ஸோ உச்சரிப்பு வெளிப்படும் இடம் வந்து 3, அதாவது மஹாரிஜுல் ஹல்க், தொண்டையின் மஹரஜுகள் 3. எழுத்துக்கள் ஹுரூஃபுல் ஹல்க் எழுத்துக்கள் 6. ஓகேவா? ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இதை வந்து ஹுரூஃபுல் ஹல்கியா அப்படின்னும் சொல்லுவோம். அல் ஹுரூஃபுல் ஹல்கியா, அதாவது த்ரோட் லெட்டர்ஸ், தொண்டையின் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 6 எழுத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? அதாவது மஹரஜுகள் 3 அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அந்த மஹரஜுகள் என்னென்ன? அகசல் ஹல்க், அகசல் ஹல்க். அகசல் ஹல்க்னா அடித்தொண்டை அப்படின்னு அர்த்தம். அதாவது த டீப்பஸ்ட் பார்ட் ஆஃப் த த்ரோட், இல்லைனா ஃபார்தஸ்ட் ஃப்ரம் த மவுத் அண்ட் க்ளோஸ்ட் டு த செஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? தொண்டையின் அடிப்பாகத்தில் இருந்து ஒலிக்கப் பெறக்கூடிய எழுத்துக்கள். சரியா? தொண்டையின் அடிப்பாகம், அதாவது என்னென்ன எழுத்துக்கள்? அதுதான் அகசல் ஹல்க் அப்படின்னு சொல்லுவோம். அது ஹம்ஸா, ஹ, ஹம்ஸா, ஹ. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசத்தல் ஹல்க், அதாவது நடுத்தொண்டை. தொண்டையின் நடுப்பாகத்திலிருந்து ஒலிக்கப் பெறுகின்றது. த மிடில் ஆஃப் த த்ரோட். என்னென்னது? ஐன், ஹ, ஐன், ஹ. அடுத்தது என்ன? 3வது மஹரஜு அதனல் ஹல்க், அதனல் ஹல்க் அருகில் உள்ள தொண்டை அப்படின்னு சொல்லுவோம். இல்லைனா தொண்டையின் ஆரம்ப பாகத்திலிருந்து ஒலிக்கப்படக்கூடியது. த க்ளோசஸ்ட் பார்ட் ஆஃப் த த்ரோட், இல்லைனா க்ளோசஸ்ட் டு த மவுத் அப்படின்னும் சொல்லுவோம். ஓகேவா? இதுக்கு பேர் என்ன? அதனல் ஹல்க். இதுலேருந்து என்னென்ன எழுத்துக்கள் வருது? கைன், ஹா, கைன், ஹா. ஓகேவா? இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த கைன், ஹா, இந்த 2 எழுத்துக்களும் வந்து தஃப்ஹீமான எழுத்துக்கள், அதாவது இஸ்திஅலா எழுத்துக்கள். அப்படின்னு என்ன? அதாவது நாவுடைய பகுதி, நாவினுடைய பகுதி வந்து உயர்ந்து இருக்கணும். பின் நாவு இருக்குது பார்த்தீங்களா? அந்த பகுதி வந்து உயர்ந்து இருக்கணும். ஓகேவா? இந்த கைன், ஹா சொல்லும்போது. ஸோ இது வந்து எங்கேருந்து வருது? அதனல் ஹல்க்கு மேல் தொண்டையில் இருக்குது. ஸோ தொண்டையுடைய மேல் பகுதியிலிருந்து என்னென்ன எழுத்துக்கள் வருது? கைன், ஹா. அதாவது இந்த கைன், ஹான்னு சொல்லும்போது இதுக்கு 2 உறுப்புகள் தேவைப்படுது. சரியா? அது என்னென்ன உறுப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாவினுடைய வேர் பகுதி, இந்த நாவு இருக்குது பார்த்தீங்களா? நம்மளுடைய நாக்கு, அதனுடைய எண்டு பாயிண்ட் இருக்கும் இல்லையா? அந்த வேர் பகுதி, அது வந்து தேவை. அது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி என்ன தேவை அப்படின்னா மேல் முரசு. ஓகேவா? அதுக்கு நேராக உள்ள மேல் முரசு. ஸோ அதாவது ரூட் ஆஃப் த டங்கு தேவை, அப்புறம் அப்பர் பேலட். சரியா? ஸோ இந்த 2மே இருந்தால் மட்டும்தான் இந்த எழுத்துக்கள் 2த்தையும் நம்மளால் உச்சரிக்க முடியும். இது 2ம் வந்து இணைஞ்சு தான் அங்கே என்ன ஆகுது? இந்த சப்தம் உண்டாகுது. ஓகேவா? இப்போ வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஹம்சா ஃபத்ஹாவை போட்டு நம்ம இதை உச்சரித்தோம், இதை சுக்குனாக்கி உச்சரித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வரும்? அஹ், அஹ். ஓகேவா? அதே மாதிரி ஹாக்கு வந்து சுக்குன் போட்டு உச்சரித்தோன்னா ஆஹ், ஆஹ் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு கரெக்டான அந்த மஹரஜ் வந்து வெளிப்படும். ஓகேவா? அப்போது அந்த சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த 2 உறுப்புகள் வந்து வேலை செய்கிறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். என்னென்ன? நாவின் வேர் பகுதியும் அதுக்கு நேராக உள்ள மேல் முரசும்.
சரியா. ரூட் ஆஃப் த டங்கும் அதுக்கு நேராக உள்ள அப்பர் பேலட்டும் வந்து தேவைப்படும் இந்த 2 உறுப்புகள் எதுக்கு, மேல் தொண்டையில் வெளியாகக்கூடிய அதனல் ஹல்குலேருந்து வரக்கூடிய எழுத்துக்கள் கைன் ஹா. இந்த 2 எழுத்துக்களும் எப்படிப்பட்ட எழுத்துக்கள், இஸ்திஅலா எழுத்துக்கள். அதாவது நாவினுடைய பின் நாவினுடைய பகுதி உயர்ந்து இருக்கணும், தஃப்ஹீமான எழுத்தாக இருக்கும். ஓகேவா. அல்ஹம்துலில்லா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வசத்தல் ஹல்க். வசத்தல் ஹல்க்குன்னா என்ன, அதாவது நடுத்தொண்டை அப்படின்னு அர்த்தம். இதுலேருந்து வரக்கூடிய எழுத்துக்கள் என்ன, ஐன் ஹ. இந்த 2 எழுத்துக்களும் இதுக்கு வந்து என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரல் வலை மூடி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. குரல் வலை மூடின்னு சொல்லுவோம் தமிழில். அதாவது ஒரு சதை பகுதி இருக்கும், அந்த உறுப்பும் அதுக்கப்புறம் நாவினுடைய வேர் பகுதி. ஓகேவா. அதாவது எப்படின்னா எபிக்ளாட்டிஸ் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கும். ஓகேவா. எபிக்ளாட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நீங்கள் பிக்சரில் பார்க்கலாம், ஒரு அதை வந்து நாவு அப்படின்னு கூட சொல்லுவாங்க, அதாவது சின்ன நாக்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது அது என்னென்னா நாவினுடைய வேர் பகுதி கீழே இருக்குது பாருங்கள், கீழே ஒரு மாதிரி பிக்சரில் இந்த ரவுண்டுக்கு பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த எண்டு பாயிண்ட்டு. அதுதான் வந்து அந்த சதை பகுதிக்கு பேர் எபிக்ளாட்டிஸ், குரல் வலை மூடி அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து அந்த நாவினுடைய வேர் பகுதியில் இருக்கும். ஸோ ஓகேவா. அது வந்து பேக் சைடு இருக்கும், பேக் சைடு வால் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா ரூட் ஆஃப் த டங் அதனுடைய பேக் சைடில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுவும் அந்த தொண்டையோட தான் டச் ஆகும். ஓகேவா. அப்போ தான் வந்து இப்போது அப்படின்னு சொல்லும் போதாக இருக்கட்டும், அப்படின்னு காற்று வெளியில் விட்டு இந்த ஹவை உச்சரிக்கிறதா இருக்கட்டும், என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குரல் வலை மூடி சதைப்பகுதி எபிக்ளாட்டிஸ் அது வந்து என்னாகும், இப்போது ஃபத்ஹா போட்டு உச்சரித்தோம் ஹ அப்படின்னு சொல்லும் போது அது வந்து திறக்கும். ஓகேவா. ஜாஸ் வந்து என்னாகும், இந்த அதாவது தாடை இருக்குது பார்த்திங்களா, அது வந்து திறக்கும். அதே மாதிரி ஹீ அப்படின்னு கசராவை போட்டு உச்சரித்தோன்னா இந்த தாடை வந்து என்னாகும், கீழ் தாடை வந்து கொஞ்சம் இறங்கும். ஓகேவா. அதே மாதிரி ஹூ அப்படின்னு சொன்னிங்கன்னா வாயை வந்து குவிச்சு சொல்வீங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி சொல்லும் போது எல்லாமே என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரல் வலை மூடி அந்த சதைப்பகுதி வந்து என்னாகும், இந்த நாவினுடைய வேர் பகுதியோட டச் ஆகும். ஓகேவா. அப்போ தான் நமக்கு இந்த ஒலி, இந்த வசத்தல் ஹல்குலேருந்து வரக்கூடிய அந்த ஐன் ஹ இந்த 2 எழுத்துக்கள் பிறக்கும். ஓகேவா. அல்ஹம்துலில்லா. அடுத்ததாக என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த லாஸ்ட் வந்து அக்கசல் ஹல்க். அக்கசல் ஹல்க்குன்னா என்ன, கீழ் தொண்டை. ஓகேவா. அக்கசல் ஹல்க்குங்கிறது கீழ் தொண்டை, அதாவது தொண்டையின் அடிப்பாகம். இந்த கீழ் தொண்டையிலேருந்து என்ன வருது, ஹம்ஸா ஹ இந்த 2 எழுத்துக்கள் வருது. ஓகேவா. ஸோ இதில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து குரல் நான் அப்படிங்கிற இந்த உறுப்பு வந்து வேலை செய்யும். ஓகேவா. குரல் நான் இப்போது ஹம்ஸா சொல்லும் போது இந்த குரல் நான் என்ன ஆகும்னா திறந்து இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஹம்ஸா, இதாவது இப்போது உதாரணத்துக்கு அப்படின்னு சொல்லுவீங்க, இல்லைனா ஹம்ஸாக்கு சுக்குனை போட்டு அதுக்கு முன்னாடி ஃபத்ஹாவோ கஸ்ராவோ தம்மாவோ போட்டிங்கன்னா எப்படி சொல்லுவீங்க, ஆ இ உ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு புஷ் கொடுப்பீங்க. ஓகேவா. ஸோ இது வந்து அப்படின்னு சொல்லும்போது தாடையை வந்து ஓப்பன் பண்ணுவீங்க. அப்படின்னு சொல்லும்போது தாடையை வந்து இறக்கணும், லோவர் ஜாவை வந்து லோவர் பண்ணணும். அடுத்தது அப்படின்னு சொல்லும்போது வாயை வந்து குவிக்கணும். இந்த அப்படின்னு சொல்லும்போது ஒரு மோதல் ஏற்படும். ஓகேவா. இப்போ மீனூன அப்படின்னு சொல்லும்போது ஒரு மோதல் ஏற்படுது பார்த்தீங்களா, அந்த மோதி ஒலி உருவாகும் இந்த ஹம்சாக்கு மட்டும், ஹம்சா சுக்கூனுக்கு. ஓகேவா. ஸோ இப்போ வந்து இதில் வந்து என்ன வேலை செய்யுது, ஓக்கல் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குரல் நான், இந்த குரல் நான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன், அதாவது க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகும். ஓகேவா. அல்ஹம்துலில்லா. இதில் இந்த 2 எழுத்துக்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. அதாவது ஹம்சா பார்த்திங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கூன் வைக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஹர் ஆகும், அதாவது க்ளோஸ் ஆகும். ஏன்னா மோதல் அப்படிங்கிற ஒரு மோதி ஒலி உருவாகக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது. க்ளோஸ் ஆகி அப்புறம் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி நமக்கு வந்து ஏற்படும். அத்தசாதும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மோதல் முறை அப்படிங்கிறது ஒன்று ஏற்படுது. அதுக்கப்புறமா பிரித்தல் முறை அப்படின்னு சொல்லிட்டு அத்தபாவது நடைபெறும். ஓகேவா. ஸோ இந்த 2 முறைகளும் வந்து என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா இந்த ஹம்சாக்கு நடக்கும். ஓகேவா. இது வந்து எப்போது சுக்கூன் வைக்கும்போது, சரியா. இது வந்து
காற்று வந்து என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து தடைப்படக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? காத்து வந்து என்னாகும், தக்க வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அது வந்து வெளியாக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு நிலை வந்து எங்க ஏற்படுதுன்னா, ஹம்ஸாக்கு ஏற்படும். இப்போ ஹவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இது வந்து காத்து வந்து வெளியில விடும். சரியா? காத்து வந்து இந்த இதில வந்து என்ன ஆகும்னா, வெளியில போகும். சரியா? ஸோ இந்த அஹ், அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காத்து வந்து உங்களுக்கு வெளியில போகும். ஓகேவா? காற்று வந்து வெளியில போகும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஒண்ணும் இல்ல. அம் அ இந்த அப்படிங்கிறத பொறுத்தவரைக்கும் என்னன்னா, அம் இப்போ பலூன வந்து ஏர் ஃபில்லப் பண்ணி அ ஏர் ஃபில்லப் பண்ணீங்கன்னா, அது ஏர வெளியில விட்டுட்டீங்கன்னா எப்படி வரும்? காத்து அப்படியே வெளியில போயிடும் இல்லையா? ஸ்மூத்தா. ஆனா, அதே சமயத்தில இந்த ஹம்ஸாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சவத்தில ஆணி அடிக்கிற மாரி. ஓகேவா? ஸோ, இப்போ ஹம்ஸ பொறுத்தவரைக்கும் சப்தம் வந்து குறைவா இருக்கும். அடுத்தது ஜஹ்ர பொறுத்தவரைக்கும் தெளிவா இருக்கும் சப்தம். சரியா? ஸோ, ஹம்ஸ், ஜஹ்ர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹம்ஸாவ பொறுத்தவரைக்கும் இது ஜஹ்ர். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜஹ்ர்னா மோதல் முறை அங்க ஏற்படுது. அ, மு, மினூன இந்த மு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜஹ்ர் அதாவது ஒரு சவத்தில வந்து ஆணி அடிக்கிற மாரி ஒரு சப்தம். ஓகேவா? ஸோ அங்க என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, காத்து வந்து தடைப்படக்கூடியதா இருக்கும். இப்போ ஹம்ஸ பொறுத்தவரைக்கும் இப்ப அப்படின்னு சொல்லும்போது, இந்த வோக்கல் கார்டு குரல் நான் என்ன ஆகுது? திறக்குது. அப்போ சப்தம் குறைவா இருக்குது. ஸோ காத்து வந்து உங்களுக்கு வெளியில போகும். ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாத்தையும் இதில நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இந்த மாரி ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் அதற்கான சிஃபத்து தன்மைகள் இருக்குது. அதற்கான மஹரஜ் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் அது எல்லாத்தையுமே சரியான முறையில் நம்ம புரிஞ்சு ஓதக்கூடியவங்களா இருப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இத வந்து திரும்பவும் இன்னொரு தடவ சொல்றேன். இதுக்கு பேர் என்ன? அல் ஹுரூஃபுல் ஹல்கிய்யா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து 3 பகுதிகள் இருக்குது. என்னென்ன? அகசல் ஹல்க்கு, ஒசத்தல் ஹல்க்கு, அதனல் ஹல்க்கு. இதில் மொத்தம் வந்து எத்தனை இருக்குது? அதாவது மஹரஜுல் ஹல்க் வந்து தொண்டையின் மஹரஜுகள் 3, ஹுரூஃபுல் ஹல்க்கு தொண்டையின் எழுத்துக்கள் வந்து 6 இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். அது என்னென்ன எழுத்துக்கள்? அதனல் ஹல்க்கு மேல் தொண்டை, கைன், ஹா. அடுத்தது ஒசத்தல் ஹல்க்கு நடுத்தொண்டை, ஐன், ஹ. அடுத்தது அகசல் ஹல்க்கு கீழ்த்தொண்டை, அடித்தொண்டை. அது என்னது? ஹம்ஸா, ஹ. ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ். இதை வந்து நன்முறையில் நம்ம வந்து புரிந்து ஓதக்கூடியவங்களாக இருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.